ஸோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ காலைல எழுந்துச்சி பார்த்தா இந்த பூனை வந்து தூங்கிட்டு கிடந்தான் கைஸ். அவனை அடித்து எழுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே நம்மளும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போகிறதில்ல இந்த க்ளவுட்ஸ்லாம் என்ன அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் கோயிலுக்கு போய் நல்லா சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் அது இதுன்னு. அதுக்கப்புறம் நம்மளும் இடியாப்பம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளும் ரொட்டி முக்கி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நம்ம எப்படி போகிறோன்னா இன்றைக்கி நடந்து ட்ரெயினில் போகிறேன் கைஸ். ஏன் ட்ரெயினில் போகிறேன்னா நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நானும் ட்ரெயினில் போனேன். ட்ரெயினில் போகும்போது தான் தெரியுது எவ்வளோ பேர் காலையிலே எழுந்திரிச்சி ட்ரெயினை பிடிக்கணும் டைமுக்கு கரெக்டாக அப்படி இப்படின்னு சொல்லி வேலைக்கு ஓடிட்டுருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் நம்மளும் ஆஃபீஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நானும் போய் செக்இன்லாம் பண்ணிவிட்டு உள்ளே போய் அப்படியே உட்காந்தேன். பேக்கை கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்த்தேன் கைஸ். ஆஃபீஸில் என்னென்னா யாருமே வரல. அதுக்கப்புறம் தான் நானும் உட்காந்து யோசிச்சுட்டு டைம் எடுத்து பார்த்தா நம்ம தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். அதுக்கப்புறம் நானும் லாகின் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், ஆஃபீஸில் ஒரு ஆளுமே கிடையாது. நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து உட்காந்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டேன் கைஸ். ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் இல்லை. அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் 2 ரொட்டி அதுக்கப்புறம் புரிஜி சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் வாக்கிங் கிளம்பிட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் வாக்கிங் போய்ட்டு இன்றைக்கி நம்ம வந்து தனியாக தான் போகிறோம். நம்ம தோழர் வந்து இன்றைக்கி லீவு. அதனால் நான் மட்டும் தனியாக போய் வாக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து பார்த்தா நம்மளுக்குன்னு காஜு கட்லி வச்சுருந்தாங்க. ஸோ நானும் காஜு கட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு பாட்டில் தண்ணி நெறைக்க போயிட்டேன். நம்ம வந்து டெய்லி ஒரு 2-3 பாட்டில் தண்ணி குடிச்சிட்ருக்கேன் கைஸ். ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி குடிங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்மளும் மேனேஜர் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் கரெக்டாக 6:30 ஆனோடனே கிளம்பிட்டேன். இப்போ மீதி உள்ள வ்ளாக் நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரை வெயிட் பண்ணுங்கள். டாட்டா.